ஹலோ வியூவர்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். யார் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? இவருக்கும் இந்த வேர்ல்டில் போயிட்டு இருக்க இப்போ ஒரு 10 நாள் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்ன சம்மந்தம் அப்படின்றத தான் பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூயார்க்கில் ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூல் டீச்சருங்க சொல்லப்போனால். அந்த ஸ்கூல் டீச்சருக்கும் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆரம்பிச்சது ஸ்கூல் டீச்சராக தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் சரி இது நம்ம எப்படியாச்சும் பணம் சம்பாரிச்சாங்கன்ட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காரு. அதில் அவருக்கு ஒரு கெட்ட வழி கிடைச்சது தான் இது. என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக வந்து அட்வைசராக மாறியிருக்காரு. ஃபினான்ஷியல் அட்வைசர் மாறினதுக்கப்புறம் பெரிய பெரிய லீகல் அட்வைசர்ஸ் நிறைய பேருக்கு அவர் வந்து நிறைய அட்வைசர் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஹை கான்டாக்ட்ஸ் கிடச்ச அப்புறம் சின்ன குழந்தைங்க, அதாவது 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களாம் பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லப்போனால் அவங்க கூப்பிட்டு வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் இதே பிஸ்னஸாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆச்சுன்னா அவங்க பணம் கொடுத்து என்ன ஆச்சு, 2007 ஆரம்பித்த விஷயம் 2008க்குள்ளே ஒரு பெரிய ஐலாண்டே தனக்குன்னு தனியாக வாங்கிட்டார். அந்த ஐலாண்டு பேர் தான் வந்து எப்ஸ்டீன். ஸோ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஐலாண்டே வச்சிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கெட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது சின்ன குழந்தைங்க, ஒன்றும் கூட இல்லைங்க, குழந்தைங்க, அதாவது 8 வயசில் ஆரம்பிச்சு 8-10 வயசில் 18 வயசுக்குள்ள இல்லை 20 வயசு மேக்ஸிமம், அவ்வளோதான். இந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் ஆச்சு ரொம்ப பாவமான பரிதாபமான விஷயம். அவங்களுக்கு பெரிய பெரிய இத்தனை பேர்னா என்ன சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் பில் கேட்ஸு, அப்புறம் மைக்கேல் ஜாக்சனு, அப்புறம் பில் கிளின்டனு, அப்புறம் எலான் மாஸ்க்கு, இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ராபர்ட், இது நிறைய பேர் நான் சொல்லிகிட்டே போகலாம். அதை அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அவ்வளோ பேர் போயிட்டு இதை பேச இந்த வீடியோவில் சொல்ல போனால் பார்த்தா அவ்வளோ பெரிய ஃபைல்ஸ் இது. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 2019 சரி ஒருவேளை இவங்க நிறைய பேர் பாலியல் குற்றச்சாட்டு இவன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி 2017 ப்ரூவ் ஆயிருக்கு. 2019 ஜெயிலில் வந்து ஒரு மர்மமான வகையில் சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சூசைட் பண்ணலாம், அவர் இறந்துட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகிடுச்சு. அவர் இறந்துட்டார். ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஃபைல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் தான். அவரும் இந்த இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்காரு. டொனால்டு ட்ரம்ப்பே இன்வால்மெண்ட் ஆகிருக்காரு. ஆனாலும் அவர் தைரியமாக அந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ன சீக்ரெட்ஸ் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி மக்களும் வந்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபைல்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2000 வீடுங்க. ஒரு வீடியோ 2 வீடு இல்லை, பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி. இவன் ஒரு பிசாஸ் மாதிரி, அதாவது பொண்ணுங்களை வந்து சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள சாகடிச்சு அவங்களோட மாமிசத்தை வந்து உணவாக வந்து படைச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மனுஷன். அவன் மனுஷனே இல்லை சொல்லப்போனால், அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2000 வீடியோஸ் இருக்குது. அப்புறம் 1,87,000 அவரோட ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபைல்ஸு, அவரோட இமெயில்ஸு, இது எல்லாமே என்னோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அதில் போய் அதில் எல்லாமே ஓப்பனாக அமைச்சிருக்காங்க. அதில் ஆனால் சில நேம்ஸ்லாம் ஹைட் பண்ணியிருக்கு, சில ஃபோட்டோஸ்லாம் ஹைடாக இருக்கும். என்ன வந்திருக்கோ அது கூகுளில் இருக்குது, நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது என்ன பதறதுங்க அதை பார்த்தாலே வீடியோஸு. வா, எப்படிங்க இப்படிலாம் ஒருத்தருப்பா மனுஷன்றது சொல்லவே முடியல. இந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மனுஷனாக இருக்கான். என்ன சொல்லணும் தெரியல. இதை பற்றி இன்னும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து பில் கேட்ஸ் என்ன விளக்கம் சொல்லியிருக்கேன்னா, என் பேர்லாம் வந்து நான் ஒரு தடவை ஒரு பெரிய பார்ட்டியில் பார்த்தேன், அவர் மீட் பண்ணேன், பேசினேன். ஒரு பணக்கார பார்த்தா பேச தானே செய்வாங்க. மற்றபடி எனக்கும் அந்த இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் குழந்தைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் எதுவும் ஈடுபாடு கிடையாதுன்ட்டு அவர் கிளியராக டிக்ளேர் பண்ணி இப்போ எலான் மாஸ்க் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நான் எந்த பாதிப்பும் எதுவும் பண்ணல, யாருக்கும் அதெல்லாம் பண்ணல. அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தால் நான் உங்களுக்கு காம்பன்சேஷனாக வந்து லீகலாக வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு எலான் மாஸ்க்கு ஒரு 8 hours பிஃபோர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. பண்ணுறது தப்பெல்லாம் பண்ணிட்டு பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்றதுக்கு இது ஒரு கேவலமான விஷயமா இருக்குங்க. சொல்கிறதுக்கும் சரி, பேசுறது. பட் ஏன் இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பொன் குழந்தைங்கள தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. பொம்பளை குழந்தைங்க தானே, நம்ம தெரிஞ்சவங்க தானே அப்படின்ற மாதிரி. நான் எல்லாருமே தப்புன்னு சொல்லலை என் உலகத்தில். பட் மனுஷனோட புத்தி, ஆசை எப்படி எந்த நேரத்தில் மாறுன்றதை யாருக்கும் சொல்லவே முடியாது. அது யாராக வேணா இருக்கலாம், ஓகேவா? சொந்தக்காரன் அப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எத்தனையோ விஷயம் பார்க்கலாம். அவங்க மேலே பார்த்துக்குவோம் தயவு செஞ்சு. அதாவது எங்கே போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்கள சந்தேகப்பட சொல்லு. அவங்க மேலே தயவு செய்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பாருங்கள், ஏமாந்து போய் எங்கே மாட்டிட்டு, இது எல்லாமே ஏமாந்த குழந்தைங்கள. சில பேர் வந்து ஆசை வார்த்தை கூட்டு போய், சில பேர் கிட்னாப் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த மாதிரி கிட்னாப்பும் ஏமாற்றி கூட்டு போகிறதுலாம் நம்ம பத்திரமா இருக்கணும். மற்றபடி தெரிஞ்சே யாரும் போய் வாழ்க்கை போய் வலையில் விட மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். சின்ன பிஞ்சு குழந்தைங்கலேருந்து பொன் குழந்தைய கல்யாணம் பண்ணி அடுத்த இதை கொடுக்குற வரைக்கும் தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கணும். இந்த காலம் ரொம்ப 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 மோசமாக இருக்குங்க.
காலன்றதை சொல்கிறத விட நம்ம பாதுகாப்பாக இருக்க நல்லது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுஹைல் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.